வணக்கம். வில்வதுரோசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சிருவோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரியுங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் உங்கள் கண்மனால கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகில் இருக்கும் காமாக்கூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு அமிர்தாம்பிகை சமேத இளம்பிறை நாதர் திருக்கோயிலுங்க. சோழர் காலத்தைச் சேர்ந்த மிகவும் பழமையான இந்த திருக்கோயிலானது ஒரு தேவார வைப்பு தலமாக கருதப்படுகிறது. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இத்திருக்கோயிலின் மூலவர் இளம்பிறை நாதர் என்னும் சந்திரசேகரர், தாயார் அமிர்தாம்பிகை. இக்கோயிலில் சிறப்பு திருவிழாக்களாக ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம் மற்றும் சிவராத்திரியானது மிகச் சிறப்பாக வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலில் சந்திரசேகரர் மற்றும் அமிர்தாம்பிகை சன்னதிகளை தவிர ஏனைய சன்னதிகளாக விநாயகர், முருகர், சகஸ்திரலிங்கம், நவகிரகங்கள், சண்டிகேஸ்வரர், திரிபுர சுந்தரி மற்றும் சக்கரபீடத்தின் உபசன்னதிகளும் சிறப்பாக அமையப்பெற்றிருக்கிறது. இத்திருக்கோயிலில் 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 2 கோபுரங்கள் அழகுற காட்சியளிக்கிறது. இத்திருக்கோயிலானது முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு கால பூஜையாக அமைந்து சென்று கொண்டிருக்கிறது. பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் இந்த கோயிலானது நிர்வகிக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலில் மன்மதன், ரதி மற்றும் தசரதன் போன்றோர் இறைவனை வழிபட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் இத்தலத்து முருகப்பெருமானை தனது திருப்புகழ் பாடல்களில் அழகுற பாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சந்திரன் தனது இழந்த பொலிவை மீண்டும் பெற இத்திருக்கோயிலில் வந்து இத்திரேழனை பூஜை செய்ததாகவும் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. சந்திரன் சாப விமோசனம் பெற்ற தலமாதனால் நம் அழகிய ஈசன் சந்திரசேகர சுவாமி எனும் திருப்பெயர் கொண்டிருக்கிறார். கடக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய இத்திருக்கோயிலில் இறைவனாருக்கு நடைபெறும் சோமவார வழிபாடு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காண்பதற்கு அரிய திருக்காட்சியாக ஸ்ரீ நடராஜ பெருமான் இங்கு சதுர தாண்டவ திருக்கோலத்தில் அருட்காட்சி அளிப்பது தலச்சிறப்புகளில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. இவ்வாலயத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கும் திரிபுர சுந்தரி என அழைக்கப்படும் காமாட்சி அம்மன் சந்நிதியில் ஸ்ரீ ஆதிசங்கரனால் நிறுவப்பட்ட மேரு சக்கரம் உருப்பது கோயிலின் பழமையை பறைசாற்றுகிறது. காமாட்சி அருள்மொழியும் தலம் என்பதால் முற்காலத்தில் காமத்தூர் என்று அழைக்கப்பட்ட இவ்வூரானது தற்பொழுது பெயர் மருவி காமாக்கூர் என்று அழைக்கப்படுகிறது. நாட்களை தவிர ஏனைய நாட்களில் பக்தர்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்குது. ஏங்க நாங்கள் கோயிலுக்கு போனது கூட சரி, நானே என்னுடைய கேமராமேன் மற்றும் எங்களுடைய டெஸ்ட் ஒருத்தர் தாங்க வந்தாங்க, வேற யாருமே கிடையாதுங்க. உங்களுக்கு இதான கேட்டுக்கிறேன். இதை தவிர இந்த சிறப்பான நாட்களை தவிர ஏனைய நாட்களில் மக்கள் வருகை கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்போதானே இந்த ஊரான தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளுங்க. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் போது இந்த ஊர் மட்டுமல்லுங்க, இந்த ஊரில் இருக்கும் மக்கள் மட்டுமல்ல, இது சிறப்பாக நமது பாரத பண்பாட்டை எடுத்துக்காட்டும் என்பதற்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்காதுங்க. இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவ்வாறு தந்தாலே போங்க. இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் என்பது நிதர்சனமான உண்மைங்க. இது போன்ற புராதன கோயில் தாங்கள் வருவீர்கள் என்று இந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டுங்க. இது போன்ற கோயில்களுக்கு தாங்கள் வர வேண்டும். வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.